எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து ரோட்டு கடை ஸ்டைல் குக்கிங்கில் வந்து அடுத்த சீரீஸ் பார்க்குறோம். அதுதான் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். அதுவும் ரோட்டு கடை சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்லாம் சான்ஸே எல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்கிறது அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்படியே அதே டேஸ்ட் வர அளவுக்கு இந்த ரெசிபி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து நம்ம பாஸ்மதி அரிசி செஞ்சுக்கணும். பாஸ்மதி அரிசியை வந்து வேக வச்சுட்டு நல்லா ஃபேன் காற்றுல வந்து 1 மணி நேரமாவது காய வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அப்படின்னா 45 மினிட்ஸ் வச்சுருங்க. நல்லா உதிரியாக வந்து வரணும், ஈரப்பதம் இல்லாமல். ஸோ அப்போ தான் ஃப்ரைட் ரைஸில் போடும்போது குழையாமல் இருக்கும். அடுத்தது சிக்கனை மேரினேட் பண்ணிக்கணும். ஃப்ரைட் ரைஸ் கடையிலலாம் பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ஃப்ரை ஆகி தான் இருக்கும். சிக்கனை வந்து ஒரு அரை மணி நேரமாவது மேரினேட் பண்ணோம். இதில் நான் போட்ட இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, அவ்வளோவே தான். சிக்கனை வந்து டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். பேன் வந்து ஹை ஹீட்டில் வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் வந்து சேர்க்குறேன். முட்டை வந்து அடித்து தான் சேர்த்துக்கிறேன். அங்கே வந்து அந்த நல்ல என்ன சொல்கிறது, ஆட்டி ஆட்டி பண்ணுவாங்க, ஈஸியாக பண்ணிடுவாங்க. நல்லா குக் பண்ணணும் முட்டையை. நல்லா ஹை ஹீட்டில் குக் பண்ணோம். ஆக்சுவலாக உட்டன் கரண்டி வந்து உடஞ்சிடுச்சு. இந்த மாதிரியே ஒரு உட்டன் கரண்டி வச்சுருப்பேன் இதில் செய்கிறதுக்கு, அது உடஞ்சிடுச்சு. அதனால தான் இதில் செய்கிறேன். நல்லா குக் ஆகணும். முட்டை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து இதில் கேபேஜ், கேரட் எல்லாம் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகணும். கொஞ்சம் கேப்சிகமும் போட்டுக்கிறேன். இப்போ இதில் வறுத்த சிக்கன் ஆட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் அரிசியை ஆட் பண்ண போகிறேன். பூண்டு விழுது, சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், கரம் மசாலா, சோயா சாஸ், உப்பு மிக்ஸ் பண்ணோம். கலர் பாருங்கள், கலர் நல்லா கலக்கிட்டேன். இப்போ கலர் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இது நல்லா இப்போ ஃப்ரை ஆகணும். டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உப்பு காரம்லாம் சரியாக இருக்காங்க இந்த டைமில். சூப்பராக இருக்குது, எனக்கு பக்காவாக இருக்குது காரம், உப்பு. இதை வந்து நான் டாஸ் பண்ணேன் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நான் டாஸ் பண்ணுவேன். டாஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், ரெசிபி முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ உதிரியாக செம்மையாக பாருங்க. அப்படியே ரோட்டு கடையில் கிடைக்கிற ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து என்ஜாய் பண்ண போகிறோம். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க, எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.